வாங்க இன்னைக்கு நாம எதை பத்தி ஒரு அலசல் பார்க்க போறோம்னா தமிழ்நாடு தேர்தல்ல பணமழை பொழிய போகுதுன்னு ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல என்னதான் சொல்றாங்கன்னு விரிவாக பார்க்கலாம். அந்த வீடியோவோட மைய கருத்தே இதுதாங்க. அதாவது வாக்காளர்களுக்கு இதுவரைக்கும் யாருமே பாத்துறாத அளவுக்கு பெரிய தொகைகள் வாக்குறுதியா கொடுக்கப்படுது. இது ரொம்பவே ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்குதுன்னு அந்த வீடியோ சொல்லுது. சரி, இந்த பணப்பந்தயத்துல அரசியல் கட்சிகள் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிவை மட்டும் குறிவைக்கிறதா அந்த வீடியோ சொல்லுது. அது யாருன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, அந்த வீடியோவின் படி எல்லா கட்சிகளோட முதல் டார்கெட்டே பெண் வாக்காளர்கள் தான். ஏன்னா ஒரு பெண்ணோட ஆதரவை வாங்கிட்டா போதும், அந்த முழு குடும்பத்தோட ஓட்டையும் வாங்கிடலான்னு அவங்க கணக்கு போடுறாங்களாம். இந்த போட்டி எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? ஆளும் திமுக கட்சியோட ஒரு ரகசியமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கையிலிருந்து தான் அந்த வீடியோ சொல்லுது. எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். இந்த தொகை தான் பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல போடப்பட்டதா அந்த வீடியோல சொல்லப்படுது. இது ஏதோ நலத்திட்டத்தோட முன்பணம், கூடவே ஒரு ஸ்பெஷல் போனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட ரகசியமும் வேகமும் தான். வெறும் 7 பேர் கொண்ட ஒரு டீம் ராத்திரியோட ராத்திரியா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்குள்ள 1.3 கோடி பெண்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதா சொல்லப்படுது. இதனால தான் இதை ஆபரேஷன் 5Kன்னு சொல்றாங்க. திமுக இப்படி ஒரு மூவ் எடுத்ததும் எதிர்க்கட்சியான அதிமுக சும்மா இருக்குமா? அவங்க திமுகவோட ஆஃபரை சும்மா மேட்ச் பண்ணல, அதை அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இங்க தாங்க போட்டி இன்னும் சூடு பிடிக்குது. அதிமுக பதிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எந்த கண்டிஷனும் இல்லாம 10,000 ரூபாய் தரதா அறிவிச்சாங்க. ஏன் இந்த காசுன்னு கேட்டதுக்கு, இப்போ இருக்கிற திமுக அரசாங்கத்துல வரிச்சுமை எல்லாம் அதிகமாயிடுச்சு, அதனால கஷ்டப்படுற மக்களுக்கு உதவுறதுக்கு இது ஒரு கருணை தொகைன்னு அதிமுக தரப்புல சொல்லப்பட்டதா அந்த வீடியோ குறிப்பிடுது. இப்போ அதிமுக பந்தயத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இதுக்கப்புறம் திமுகவோட அடுத்த ரகசியமும் என்னவா இருக்கும்னு அந்த வீடியோ சில ஊகங்களை முன்வைக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி இதுதான்: திமுக இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகுது? அந்த வீடியோவின் படி ஒருவேளை அடுத்ததா ரகசியமா ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட்லயும் 15,000 ரூபாய் போடப்படலாம்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்காம். இன்னும் ஒரு படி மேல போய் 50,000 ரூபாய் வரைக்கும் கூட பணம் கொடுக்கப்படலாம்னு சில ஊகங்கள் இருக்கு. இதுக்கு உதாரணமா மத்த மாநிலங்கள்ல கடன் தள்ளுபடி செஞ்ச திட்டங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, ஏன் இந்த எலெக்ஷன்ல இவ்ளோ பெரிய பண வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் இந்த வீடியோ விளக்குது. பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு சாதாரண எலெக்ஷனே இல்ல, இது ஒரு கடுமையான மும்முனை போட்டி. எல்லா கட்சிகளுமே ரொம்ப வலுவான கூட்டணியா அமைச்சிருக்கிறாங்க. அதனால சும்மா வாக்குறுதி கொடுத்தா பத்தாது, பணம் தான் வெற்றியை தீர்மானிக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த வீடியோல சொல்லப்பட்ட இந்த முழு சூழ்நிலையும் பார்த்த பிறகு நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை அது முன்வைக்குது. அந்த வீடியோ இந்த கேள்வியோட முடியுது: ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய பணத்தை செலவு செஞ்சா நீண்ட காலத்துல நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? இதோட பாதிப்பு என்னவா இருக்கும்? இது உண்மையாவே நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.